200% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். வை பாரு வாஸ் நாட் எவிக்டட் வை பாரு வாஸ் நாட் எவிக்டட் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? பாரு இட்ஸ் a குட் கேமர், நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா அந்த மைக்கு வந்து பிக் பாஸ் ரூல்ஸை கண்டிப்பாக மதிச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சிருக்கணும். பாரு நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க. பாரு கண்டிப்பாக அதை பாரு கமருதீனும் அதை மதிச்சிருக்கணும். ரொம்ப தப்பு அது. நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். நான் இல்லை. தலை எனக்காக என் பேரை சொல்லியோ மிஸ்ஸாயிடுச்ச பேர். கிட்ஸ் எப்படி இருக்காங்க? ஸோ கிட்ஸ் 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நான் 36 days இருந்திருக்கேன். சம் ஆஃப் தேர் மேனேஜ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். சாண்ட்ரா கசின் தான் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ரியலி வி மிஸ் யூ ப்ரோ. நீங்கள் செம்மையாக ப்ளே பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலே உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட் எனக்கு அது போதும். உண்மையாலே நான் பிக் பாஸில் போய் ஃபைனல் வரைக்கும் வந்து மேபி டைட்டில் வின் பண்ணதை கூட எனக்கு உங்கள்கிட்ட இந்த லவ் கிடச்சிருக்குமான்றது கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த லவ் என்றைக்குமே கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோட மூவிஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. பிரதர் யூர் அன்ஃபேர் எவிக்ஷன். ஆமாம் ப்ரோ, அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லாமே சொல்கிறீங்க. அது எனக்கும் புரியுது. பட் எனக்கும் புரியல என்னென்னா என்னால் ஃபைன் பண்ண முடியாத ரீசனை. ஒரு ஆள் நல்லா ஆடலைன்னா அவங்க வந்து தூக்கலாம். கரெக்டு. விஜய் சேதுபதி சார் வந்து கேமை மாற்ற சொல்லி நான் 3 வார்டுமும் பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் பர்ஃபார்மர், என்னோடய ஃபுல் டீமுக்கு 8 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. பட் நான் நாமினேட் ஆகி வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு புரியல அது அந்த எவிக்ஷன் ஏன் அப்படி விஷயம் வந்துச்சு. பட் ஓகே, இதுவும் கடந்து போகணும். நான் கடந்து வந்துட்டேன்னு நினச்சாலுமே எனக்கு அது உரமாக தான் இருந்திருக்கு. மேபி இது இருந்திருந்தால் அந்த எவிக்ஷன் நடக்காமல் இருந்தால் ஐ எம் ஷுர் கண்டிப்பாக நான் ஃபைனலில் சேதுபதி சாருக்கு ரைட் ஆர் லெஃப்டில் கண்டிப்பாக நின்றுருப்பேன். ஐ எம் ஷுர். பிகாஸ் நான் கேம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். பட் தெரில, என்னன்னு தெரில. யூ பிளேட் வெல் பட் கிரேட் திங்ஸ். கவுச் தான் ப்ரோ. கமருதீன் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமருதீன் கூட பர்சனலாக ஒரு விஷயம் இல்லை. பட் நல்ல பையன், இஸ் a குட் பிளேயர். என்ன சொல்கிறது, பார்வதி கூட சேர்ந்துட்டு சில விஷயங்களை அவர் பண்ணிகிட்ருக்காரு. மேபி நான் அவன்கிட்ட சொன்னேன், ஜெயிலில் இருக்கணும்னு சொன்னேன். ரொம்ப கம்மிட்டு சொன்னி வேணாடா, உனக்கு நல்ல லைஃப் வெளியே இருக்குது, இப்படி பண்ணாத, வெளியே போய் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் பில்ட் பண்ணிக்கோ. இது நீ இங்கே பண்ணனா